ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டுக்கடையில் செய்கிற எக் ரைஸ் இன்றைக்கி நாம் செய்ய போகிறோம். அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுங்க. வேக வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டு அந்த சூடு கொஞ்சம் ஆற வச்சு வச்சுருக்கணுங்க. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா சூடு ஆற விட்டு கிளறி வச்சுருக்கேன். அப்புறம் முட்டைகோஸு நல்லா பொடி பொடியாக சன்னமாக வெட்டணும், இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் முட்டை, சோயா சாஸ், சாம்பார் பொடி, கறி மசாலா பொடி, உப்பு, சர்க்கரை, மட்டன் மசாலா, பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகா வச்சு அரைச்சி வச்சுருக்கேன், பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எக் ரைஸ் செய்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வைக்கணுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆயில் விட்டாச்சு. இது எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் கல்லு எடுத்துக்கலாம். முட்டை வச்சு ஊற்றலாம். முட்டையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பண்ணலாம், வணக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். கறி மசாலா, கரம் மசாலா ரெண்டும் போடலாங்க. 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது சாம்பார் பொடி, அது ஒரு 2 ஸ்பூன். அடுத்தது மட்டன் மசாலா, இது 2 ஸ்பூன். அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நல்லா கரிஞ்சு போகணும். இப்போ முட்டைகோஸ் கொஞ்சம் நிறையா இருந்து சாப்பிட நல்லாயிருக்கும்.
ஒரு நிமிஷம் வணக்கிக்கோங்க. ரொம்ப வணங்கினா நல்லா இருக்காது. கொஞ்சம் முட்டைக்கோஸ் நறுக்குன்னு இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். உங்களுக்கு கேப்சிகம் பிடிக்கும்னா அதை நீங்கள் போட்டு இப்போ இந்த இடத்துல போட்டுக்கலாம். அது நல்லாயிருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் கேப்சிகம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் சேர்க்கலை. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சர்க்கரை, அது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் இருந்தால் தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சர்க்கரை போட்டோம்னா கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸும் அதில் இருக்கும், அப்போ கொஞ்சம் சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும். வேக வச்சு வச்சுருக்கேன். சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் அடுப்பை ஸ்பீட் பண்ணிக்கோங்க. சாப்பாடு நல்லா உருண்டு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கடைகளுக்கு போகாமையே வீட்லேயே நல்லா நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, படுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.